அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு லெமன் ரைஸ் தான் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1.5 லெமன் நான் இதில் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு. இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பும் நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன், அதில் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸ் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, கடுகும் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா இதில் வதக்கிக்கோங்க. உப்பு, லெமன் புழிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதித்தோன்னே இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் வேக வச்ச ரைஸில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் நல்லா ரைஸை வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸில் இதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம காலையில் செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.